வெல்கம் டு மென்டல்ஸ் ரியாக்ஷன். ஓகே காய்ஸ், என்னடா மென்டல்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறேன். ரைட், நம்ம சேனலோட நேம் வந்து மென்டல்ஸ் ரியாக்ஷன் தான். ஸோ யூஸ்வலாக அந்த சேனலை பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும். ஸோ சொல்லவே வேணாம், ஆப்வியஸ்லி இவங்க மென்டல்ஸ் தான். ஸோ மென்டல்ஸ் மாதிரி தான் இருக்கிறனாலேயே அந்த பேர் வச்சுட்டாங்க பிறகு அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் ஏன் உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுப்போமே, நம்மளே அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மென்டல்ஸ் ரியாக்ஷனே நேமே வச்சாச்சு. ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஜே கலாட்டா ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இனி அந்த டிஜே கலாட்டா ரியாக்ஷன்ஸ் வராது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. யாரா ஹேக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஹேக் பண்ணி நம்மளோட லோகோ எல்லாமே வந்து வேறு ஒரு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பார்த்தா எலான் மஸ்கோட இன்டர்வியூ லைவ் டெலிகாஸ்ட்டு என்னோட சேனல் ஓடிட்டுருக்கு. என்னால் அதில் எலான் மஸ்கை போய் நேரில் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அவருடைய லைவ் இன்டர்வியூ பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்பவே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். என்னடானா ஏன் விட்டு சேனல் எதுக்கே எடுத்தீங்க அப்படின்ட்டு கேட்காத, நேரில் இருந்தால் சட்டையை பிடிச்சி நான் கேள்வி கேட்டிருப்பேன். பட் அவங்க நேரில் இல்லை அப்படிங்கிறனால அது என்னால் வாய்ப்பே எல்லாம் போயிடுச்சு. நான் ரொம்ப டிசப்பாயின்டாகி பயங்கர வெக்ஸ் ஆகிட்டு, என்னடா இவ்வளோ நாள் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட அந்த இதுக்காக சேனலுக்காக நம்ம எஃபெக்டை போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு 6000 நபர்கள் நம்மளுடைய மதித்து வந்திருந்தாங்க. அந்த 6000 பேர் நமக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு 2 நாளாகவே பயங்கர குழப்பத்தில் தான் இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானே என்னென்னமோ பண்ணிலாம் மோதறி பார்த்தேன். ஒன்றுமே நடக்கலை. அவங்க யூடியூப் தரப்புலேருந்து அப்பீல் பண்ண சொன்னாங்க. அப்பீல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எதுக்குமே ஆன்சர் வரல. சரி, ஓகே, நம்ம அதனால் மனம் உடைஞ்சி அப்படி பேர் விடாது இல்லையா. 2.5 வருஷம் நம்மளோட உழைப்பு தானே போயிடுச்சு. என்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் புலி முட்டை அப்படின்னு ஒரு சேனல், ஏன்னா அங்கே காத்து வாக்கில் காமெடின்னு ஒன்று வச்சுருந்தேன். அந்த சேனலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் போனதுனால 2மே ஒரே மெயில் ஐடியில் இருந்தனால என்னால் அதை 2மே அது எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சேனல் வேணும். ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே நடக்கிற சேட்டைகள், நடக்கிற அட்டூழியங்கள் அப்படியே ஜாலியாக எடுத்து அதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்பப்போ ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த சேனலை என்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியாத காரணத்தினால வேறு வழியெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு புலிமுட்டைன்னு பேர் வச்சுருக்கோம். அது ஒரு சுவாரஸ்யமான கடை. அதை நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அந்த புலிமுட்டை சேனலை போடுவேன். பட் இந்த சேனலுக்கு வந்து மென்டல் நிறைய பேர் பார்த்தோம். மென்டல்ஸ் ரியாக்ஷன் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணப்போ என் பிள்ளைகிட்ட கேட்டேன், என் பொண்ணுகிட்ட கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன். எல்லாருமே ஆப்வியஸ்லி கரெக்டாக தான். இப்போ நாங்கள் மனசில் வச்சுருந்தோம், நீங்கள் எப்பயுமே மென்டல் தானே, அதுவும் இந்த சேனலை வைக்கிறது நல்லாவே இருக்கே அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு நல்லா வச்சிட்டோம். உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையில் தான் அந்த சேனல் வச்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே சொல்லி, இனிமேல் நீங்கள் எங்களை திட்ட வேண்டியது இல்லை, நாங்களே எங்களை திட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் பேச வேணாம். ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்தாச்சு, எதனால் இப்படி வச்சோம், இதுக்கு முன்னாடி இந்த என்ன ஆச்சு அப்படிங்கிறத மக்களுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இந்த சேனலில் அதே மாதிரி ரியாக்ஷன், ரிவ்யூ, இன்னும் எக்ஸட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இறங்கியிருக்கேன். இது எந்த மாதிரி அமைப்போம் தெரியல. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வரவேற்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி நம்பிக்கையில் இன்றைக்கி முதல் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாக நான் எதுவுமே பண்ணலை. நானும் இதை பார்த்து இந்த இதிலே இருந்துட்டோமா, பண்ணல. ஸோ இப்போ வந்து எனக்கு பத்தானோட ட்ரெய்லர் வந்துச்சு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹிந்தி படம் ஒன்று தான். அது என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், என்னடா பேர் வைக்கிறீங்க, ஷேக் ஷாடா அப்படிங்கிற ஒஃபிஷியல் ட்ரெய்லரு. இது ரெண்டும் எதனால் இதை நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால், பத்தான்னு பார்த்தீங்கன்னா 6 நாளில் வந்து 45 மில்லியன்ஸ் பார்த்துருக்காங்க ட்ரெய்லரு. பட் இதையும் பார்த்தீங்கன்னா 4 நாளில் 65 மில்லியன் ஓவர்டேக். நம்ம ஷாருக் கானை விட அவருக்கு ஃபேன் பேசிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு டவுட்டில் ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கிட்டே அப்பப்போ நம்ம பேசுவோம், ரொம்ப நேரம் பேசுவோம். அதோட ரொம்ப முக்கியம், பத்தானோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னது ஏதோ ஒரு இது சொன்னாங்கப்பா, அடாடாடாடா என்னையா நம்ம தேடும் போது தான் ஒன்றும் வராது, ரொம்ப நேரம் இழுக்கடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தியா. அதாவது புர்ஜ் கலீஃபா அந்த டவரில் வந்து அவங்களுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு நம்ம ஷாருக் கான் போகிற அந்த லுக்கு வயசுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது 3த்தையும் தான் இன்றைக்கி நம்ம கம்பைன்டு பண்ணி பார்க்க போகிறோம். தீயை பாட்டு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் என்னோடய ரியாக்ஷன் அண்ட் என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய தாட்டு, எல்லாமே ஒன்றே மீன் தானே. ரைட், ஓகே, எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்புறமேட்டுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருவோமா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பதானோட ட்ரெய்லர். ஓகே, ரைட். பதான், ஷாருக் கான் ஜி கம்மிங். எங்கே எப்போ போயிருக்கே, ரைட், பத்தான் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். இவங்க ஆட வேற போட்டு நம்மளை மண்டாக்காயா வைப்பாங்களே.
चोली के पीछे काहे डोली के पीछे डोंग 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 ओके गाइस வந்துருமா வா அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியலங்கிற மாதிரி இந்த படம் கேஜிஎஃப் படம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த கன்னை தூக்கிட்டு பீரங்கி கண்ணு அது இது லொட்டு லொஸ் AK-47 எப்படியாவே களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம ஷாருக் கான் படமும் வந்து விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. பார்ப்போம். ஹிந்தி படத்தில் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த கல்ச்சர் தாங்க. அவங்க பிக்கினி ட்ரெஸ்ஸில் வந்துடுறது, இல்லைன்னா வந்து விட்டுப்பட ரேஞ்சுக்கு வந்து சீன்ஸை போட்டு தோல்றது. இதனாலேயே இந்த பிள்ளைகளை வச்சு ஹிந்தி படம் பார்க்க பயமாக இருக்குங்க. நான் உண்மையான சோஜில் பத்தான் உன்ன மாதிரியே தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மிஷன் தீபிகா படுகோனே ஃபைட் வேற லெவல். சூப்பர் பேனா நல்லா பறந்து கறந்து அட்டு வெற்றித்தனமா சுத்துறாங்க போல இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இந்த பாலிவுட்டில் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸுமே சிக்ஸ் பேக் வச்சு உடப்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது எல்லாருமே ஓவராலாக இப்போ வந்து சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே மோர்லெஸ் அந்த ஃபிட்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் தான் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் வேறு மாதிரி தான் இருக்காங்க. பட் எனக்கு வந்து இதில் ஃபேன்டாஸ்டிக் செம்ம மூவி, நல்ல ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்ல தேச பற்று உள்ள ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜான் ஆப்ரஹாம் அண்டு இவங்களுடைய காம்போ தீபிகா படுகோனன் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம அந்த பக்கம் 4 நாள் 65 மில்லியன் பார்த்தாங்களே வியூஸு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதனால் அவங்களுக்கு அவ்வளோ வியூஸ் போணுச்சுங்கிறத இப்போ பார்த்துட்றேன். அப்படிலாம் அவனை சும்மா விட முடியாது ராசா. இப்போ வரேன். ஃபஸ்ட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன படம், ஷேர்ஸடா ஆஃபீஷியல் ட்ரெய்லர். ஓகே, கார்த்திக் ஆரியன் அப்புறம் கிருத்தி ஜனோன் இவங்களாம் பண்ணியிருக்காங்களா? யாரப்பா ஆக்டர்ஸ் யார்? டைரக்டர் ரோஹித் தவான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு ஸ்டாரிங் கார்த்திக் ஆரியன் அண்ட் கிருத்திக் ஜனோன் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம், என்ன அப்படி என்ன அவங்களுக்கு வந்திருக்கு பார்க்குறேன். பார்த்துருவோம். எடுத்த உடனே கால் தான் தெரியுது. ஓ, எடுத்த உடனே மிதி தானா? போடு, எடுத்தோடனே அட்டி தான். ஹல்லு என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் கருத்து பா. அவனா ரன்னிங் ஓடுறது சூப்பராக இருக்குது. பிறாரு பின்னி எடுக்கிறாரு தலைவர். பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு. इसको लॉयर बनना है या बाउंसर? बाउंसर दोनों. சரிங்களா, நான் சொல்லல. इतनी एजुकेटेड टैलेंटेड डिसिप्लिन क्यूट कड़क टोटा पटोला लंबे टांगों वाली लाख्स भी अच्छी पड़ती है इनसे. सॉरी मुंडोस वाना मुंडोस. இந்த பாட்டு ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. முண்டோஸ் போனோம். நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லா லுக்காக சூப்பராக இருக்கார் தலைவர். கிட்டத்தட்ட ஒரு 2011 நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறார் தலைவர். ரந்தீப் तुम्हारे पिता है, वाल्मीकि तुम्हारा बाप नहीं है. तुम जिद्दल परिवार के शहजादे हो, असली शहजादे. They're your friends. चुप. अब वनवास खत्म. பயங்கரமாக அடிச்சு விட்டாரு தலைவர். कौन हो तुम? मैं रणदीप का असली बेटा हूँ. तो ये कौन है फिर? 25 साल से उन्हें लग रहा है कि उनका बेटा है. ये कौन है? उसकी फियांसे. तो तुम्हें किस क्यों कर रही है? We love. இதுதான் அந்த படத்தோட காமெடி ஆக்டர்ஸ் ஃபுல்லா இருக்கு. வாவ், சூப்பர். தரம். इस मॉडल का नाम क्या है? रोड सार. लगता है राजा मौली की गाड़ी है. अमीर बच्चों का यही प्रॉब्लम है. लेकिन तेरी गलती नहीं है. तूने खिलौने मांगे, तुझे खिलौने की दुकान मिली. तूने छुट्टे मांगे, तुझे क्रेडिट कार्ड मिला. तूने दूध मांगा, तुझे खीर मिली, वो भी आलमंड मिल्क वाली. भाई इसे कहते हैं नेपोटिज्म. शहजादा ஓ, வெப்பன்ஸ் கொடையா கூட இருக்கலாங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணம். மனிஷா கோயராலா, ஓ மை காட், ரொம்ப அப்பாவிய பாவமா இருக்காங்க.
ஃபைட்டு வெறித்தனம். क्या एक्शन के बीच में कहानी मत पूछ. அட ஸ்டைலு வாவ் टैक्साड़ा ओनर ऑफ दिस बिल्डिंग, दिस गार्डन एंड यू. सूट पहन के इंग्लिश बोलने का मजा ही कुछ और है. जाओगे ना, वरना पगार काट दूंगा. निकल निकल. நிக்கல்னா போன அர்த்தம் போல இருக்கு. February 10th தான் வெளில வரப்போகுது. வாவ் சூப்பருங்க, நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட ஆக்ஷன்லாம் வெறித்தனமாக இருக்குது. டான்ஸும் ஆல்மோஸ்ட்டு சூப்பராக பண்ணுறாரு. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. ஏன்னா இதை அப்புறம் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது முன்னாடி நம்ம வந்து ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர்ஸ் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சது ஷாருக் கான், சல்மான் கான், அப்புறம் அமீர் கான். அப்போ வீட்டுக்கு 2-3 ஆக்டர்ஸ்லாம் வந்து ஜான் பராகம் தெரியும், அப்படி 2-3 ஆக்டர்ஸ் தெரியும். பெருசாக ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் இவரை நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறார் தலைவரும் கூட. எனிவே இந்த படம் வந்து சேசுவான். அந்த ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. மேபி அது வர ஷாருக் கானோட ட்ரெய்லரே ஓவர்டேக் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்குங்களேன். சரி, இப்போ ரொம்ப அடுத்து ஒரு ஷாருக் கானோட அந்த குஜ்ரா, அது என்ன சொன்னேன் இப்போ தானேங்க சொன்னேன், அதுக்குள்ளே மறந்துட்டேனே. இந்த ஞாபகம் மறதிக்கு நான் என்ன பண்ணுறது? புர்ஜ் காலிஃபாவோட டவரில் வந்து அந்த பத்தானோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். போடப்பா பார்ப்போம்ல, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? பத்தான் வேற லெவல். ஷாருக் கான் ஜி பெண்ணி படம் எடுக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு மேக்கிலே பார்த்திங்கன்னா நம்ம டிஜே கலாட்டா என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த சேனலுக்கு பேர் வச்சது எப்படி இருக்குன்னு கேட்டாச்சு. இந்த படம் பத்தானோட ட்ரெய்லரும் பார்த்தாச்சு. ஷாஷா வந்தால் அந்த வாயிலே வேலை அந்த ட்ரெய்லர் பார்த்தாச்சு. பத்தானோட குஜ்ரா அந்த கலிஃபா அந்த ஒரு இதில் பிரதி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது பத்தானோட ட்ரெய்லரும் ஒரு நல்ல ஒரு தேசப்பற்றான ஒரு ட்ரெய்லர்னால அது கண்டிப்பாக அந்த படம் நல்ல படமாக தான் ஜாலியாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு எப்படி ஒரு கமர்ஷியல்லாம் கிடையாது, அது ஒரு மாசான ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் இவரும் நல்ல ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரில் வந்து லவ்வபிள் ஜாலியாக அப்படியே சாக்லேட் பாய் மாதிரி வந்துட்டுருக்காரு. அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் பின்னி பெடல் எடுக்கிறாரு. ஸோ எனிவே சூப்பரான அந்த ஒரு 2 அப்டேட்டையும் பார்த்து திருப்தியோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டில் இந்த மென்டல்ஸ் ரியாக்ஷன் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். அந்த லைக் அந்த இது அதெல்லாம் விட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவுக்கு நாங்கள் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.